Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel Nishu's Delight. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இதே மாதிரி எப்போவுமே எனக்கு உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி நான் ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா காலையில் சீக்கிரமாகவே நான் எந்திரிச்சிட்டேன். ஸோ நான் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock அந்த மாதிரி தான் எழுந்திருப்பேன். பட் இந்த வீடியோ எடுக்கணும் அப்படிங்கும்போது வேலையும் பண்ணிவிட்டு வீடியோவும் எடுக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு ஏர்லியாக ஒரு 1 hour முன்னாடி நான் எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே ரெண்டுமே மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சில விஷயங்கள் ஈஸியாக நம்ம எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறது அப்படின்ட்டு அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதும் இன்றைக்கி என்ன லன்ச் பண்ண போகிறோம் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஃப்ரூட்ஸ் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு நான் பாஸ்தா தான் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயிலும் உப்பும் சேர்த்து ஒரு 20 minutes நம்ம அதை நல்லா வேக விட்டு எடுத்தோம்னா பாஸ்தா நல்லா வெந்துடும் சாஃப்டாக. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிடுவேன். ஸோ ஒரு செகண்ட் கூட நான் ஃப்ரீயாக இல்லாமல் அடுத்து என்ன வேலை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி காலையில் அந்த 2 மணி நேரம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிஸியாக போயிட்டுருக்கும். ஸோ இந்த பாஸ்தா பார்த்திங்கன்னா அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். இப்போ அதை நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம உடனே கொஞ்சம் பச்சை தண்ணி அதில் ஊற்றணும் அப்படின்னா நல்லா ஒட்டாமல் நம்மளுக்கு வரும். ஸோ இதில் நான் பாஸ்தாவோட ரெசிப்பியும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஆயில் போட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சாப்பரில் நல்லா சாப் பண்ணிக்கிட்டு இதுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி என்கிட்ட கேப்சிகமும் பேபிகார்ன் இருந்துச்சு. ஸோ அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அது ரொம்பவும் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ உப்பு போட்டு நல்லா ஒரு 5 minutes மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒயிட் சாஸும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் நான் இதில் கொஞ்சம் டைம் ஆகுது அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு மைனஸ் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு ஒயிட் சாஸ் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுற பாஸ்தா நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் அது கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இதில் லைட்டாக கொஞ்சம் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி க்ரீமியாக கொடுக்கும்போது கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் லஞ்சும் அப்பயே பண்ணி முடிச்சுடுவேன். இப்போ சார்விக்கு ஃபுல் டே ஸ்கூல் அப்படிங்கிறதுனால ஃப்ரூட்ஸோடு சேர்த்து நான் எதனா லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தா பாக்ஸ் அப்படியே வருது. ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் காலி ஆகுது அதில். ஸோ நான் என்ன இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் ரைஸ் போட்டு அதில் வெஜிடபிள்ஸ் எதனா வெஜிடபிள் ரைஸ் அப்படி இல்லைனா ரசம் இல்லைனா கர்ட் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அடுத்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸோடு சேர்த்து கொடுக்கும்போது அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி சிம்பிளாக நான் லஞ்ச் ரசம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் காலையில் இந்த மாதிரி எடுத்துக்கிறது நம்மளுக்கு வெயிட் லாஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அந்த உடம்புக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் டெய்லி நான் அதை எடுத்துப்பேன். ஓரளவுக்கு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்துருவேன். டெய்லி ஒரு ஃப்ரூட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி சீசன் அப்படிங்கிறதுனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிட்ஸுக்கு கொடுத்துருவேன். ஏன்னா ஸ்ட்ராபெரிஸ்னாலே கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ சீசன் அப்போ தான் நம்மளுக்கு இது கிடைக்கும். சீசன் இல்லாதப்போ கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ராபெரிஸ் கொடுத்துருவேன். ஸோ இப்போ லஞ்ச் பேக் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ஒரு 1 week-ஆக இந்த மாதிரி தான் நான் லைட்டாக குக் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சார்வி கொஞ்சம் அதுக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் லஞ்சுக்குமே கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரைஸை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ரசம் அதுலேயே நெய் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால ஜஸ்ட் அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பாக்ஸ் பேக் பண்ணிடுவேன். இந்த மாதிரி பண்ணும்போது மதியானம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 போல் இருக்கும். இந்த டைமில் நான் ஃபுல்லாகவே ரெடி பண்ணி பேக் பண்ணியும் முடிச்சிடுவேன். ஏன்னா 8 o'clock வீட்டிலேருந்து கிளம்பணும் அப்படிங்கிறதுனால. இப்போ 2 பேரும் எந்திரிச்சு வந்தாச்சு. எந்திரிச்ச உடனே ஒரு
கப் ஆஃப் மில்க் வந்து கண்டிப்பாக கொடுத்துடுவேன். ஏன்னா அவங்க ஸ்கூலில் போய் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். ஸோ ஒரு 2-3 மணி நேரம் கேப் இருக்கும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சார்வி வந்து அவங்க ஓனாகவே இப்போ எல்லாம் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து நம்மளுக்கும் வந்து காலையில் டைம் இருக்காது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் ஷூ சாக்ஸ் போடுறது, அதுக்கப்புறம் லஞ்செல்லாம் வந்து பேக்கில் பேக் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து அவங்களே பண்ணணும், செஞ்சுக்க பழகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது அவங்களும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் காலையில் வந்து வேலைலாம் கம்மியான மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவங்க ஓனாக அவங்களே பண்ணிக்கும் போது நமக்குமே வந்து அந்த காலையில் இருக்க டைமில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா இவங்களோட அன்பு மழையெல்லாம் இப்படி தான் பொழிஞ்சு தள்ளுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து கிட்டுவுக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவேன். கிட்டு வந்து பாஸ்டாங்கிறதுனால அவரே தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அதே பிடிக்காத பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தால் நான் தான் கண்டிப்பாக ஊட்டி ஆகணும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா பெட்ரூம் எல்லாம் வந்து கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா மதியானம் வந்து கிட்ஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மார்னிங் இந்த 1 ஹவர்க்குள்ளே வந்து பெட்டெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக நீட் பண்ணி க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். நம்ம வீடு வந்து க்ளீனாக நீட்டாக தெரியறதுக்கு இதுவுமே வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் யோசிப்பேன். ஏன்னா வந்து நம்ம பெட்ரூமையும் வந்து காலையில் எந்திரிச்சதும் அந்த பெட்ஷீட்ஸ் எல்லாம் மடித்து வைக்கும்போது ரூமும் பார்க்க க்ளீனாக நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் குழம்பி போகிற மாதிரி இருப்பேன். ஏன்னா வந்து கிட்டுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த 1 ஹவர்க்குள்ளவே இதெல்லாம் முடிக்கணும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டுவோட பிரேக்ஃபாஸ்ட்டும் நான் பேக் பண்ணிடுவேன். அதே ஸ்ட்ராபெரிஸ், அதுக்கப்புறம் பாஸ்தா, சார்விக்கு என்ன கொடுக்குறோனோ அதே தான் கிட்டுக்கும் கொடுத்து பேக் பண்ணிடுவேன். கூடவே பார்த்திங்கன்னா நானும் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த டைமில் முடிச்சிடுவேன். ஸோ 1 ஹவரில் வந்து இது எல்லாத்தையும் நான் முடிச்சிடுவேன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டுவை வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிடுவேன். ஸோ இது வந்து ஒரு 2 மணி நேரம் எனக்கு வந்து நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டு வந்து ஒரு 9:30 போல் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாரு. ஸோ அந்த டைமில் எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பேன். கிட்டுவை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அது வந்து பார்க்குறதுக்கு ஓகே 2 மணி நேரம் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 2 மணி நேரம் வந்து எப்படி தான் போகும்னே தெரியாது. வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கும், அதுக்குள்ளேயே ஃபாஸ்ட்டாக போயிடும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த டைமில் தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் அப்படி இப்படின்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக கிட்டு வர டைமாக இருக்கும். ஸோ எனக்காக கொஞ்சம் ஸ்கின் கேரும் வந்து நான் கண்டிப்பாக ரெகுலராக பண்ணிகிட்ருப்பேன். அதை மிஸ் பண்ணவே மாட்டேன். என்ன தான் வந்து நம்மளுக்கு ஃபுல் டே பிஸியாக இருந்தாலும் நமக்காக நம்ம வந்து கண்டிப்பாக கொஞ்சமாச்சு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் எப்போவுமே ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ளே கிட்டுவுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு டைம் ஆச்சு. ஸோ அதுக்கு தான் நான் கிளம்பிட்டேன். கிட்டு ஸ்கூல்லேருந்து வந்த உடனே பார்த்திங்கன்னா உடனேலாம் வீட்டுக்கு வந்துட மாட்டார். ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் கண்டிப்பாக கீழே கொஞ்சம் நேரம் அந்த ப்ளே ஏரியாவில் விளையாடிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க கீழே. அந்த செக்யூரிட்டி எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்கக்கிட்டலாம் இருந்து நல்லா கதை பேசிட்டு விளையாடிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வரும். ஸோ அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 o'clock கிட்ட ஆகிடும். அதுக்கப்புறம் தான் வந்து கிட்டுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மதியானம் என்னோடய ரொட்டீன் என்னென்னோ அதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸ் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி தான் போகும்னே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து காலையில் ஒரு 6 o'clockலேருந்து நைட்டு 9 o'clock கிட்ஸு தூங்குற வரலும் ரொம்பவே பிஸியாக போயிட்டுருக்கோம். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வீக்கெண்ட் 2 நாள் மட்டும்தான். வீக் டேஸ் வந்து சுத்தமாக எனக்கு டைமும் இருக்காது. ஏன்னா கிட்ஸுக்கு 2 பேருமே சின்ன சின்ன கிட்ஸு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா கிட்டுக்கு லஞ்செலாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இதுக்கப்புறத்துலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டு வந்து நான் எங்கே போகிறேனோ அங்கெல்லாம் என் பின்னாடியே தான் வந்து சுற்றிட்டு வந்துட்டுருப்பான். ஏன்னா இந்த மாதிரி வேலைகள் பண்ணும்போது அவனுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதை நான் கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக கேட்கவே மாட்டாங்க. ஸோ நான் வந்து வேலை பண்ணி முடிக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷமாச்சு அந்த வேலையை இவங்களுக்கு கொடுத்தனா தான் நான் வந்து பண்ணி முடிக்க முடியும். இப்போ இங்கே வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால என்னோடய ரொட்டீனில் வந்து இந்த வேலையும் இன்க்ளூட் ஆகிடுச்சு.
ஸோ லஞ்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மடித்து வச்ச துணியெல்லாம் அந்தந்த இடத்துல கபோர்ட்ஸில் எடுத்து வச்சுருவேன். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக வைக்கும்போது நம்மளுக்கு கலையாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதே மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மதியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடந்துகிட்டே பண்ணுற வேலைகள்லாம் வந்து எனக்கு நிறையவே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இந்த வேலைகள்லாம் நான் வச்சுக்குவேன். ஸோ அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும். அந்த டைமில் இந்த வேலைகள்லாம் நம்ம ஆக்டிவாக பண்ணி வச்சிட முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும், டயர்டாகும். ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம நடந்துட்டு வேலை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம நிறைய நடக்க நம்மளுக்கு வெயிட் லாஸ் கூட ஆகும். ஏன்னா நானும் அதை தான் வந்து ரீசெண்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நம்ம வாக்கிங் போகிறோமோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணலாம் அந்த மாதிரி முடியல அப்படின்னாலும் நடந்துகிட்டே நிறைய வேலை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு நைட்டு கிட்ஸை தூங்க வைக்கிற வரையிலும் டைம் கரெக்டாக இருக்கும். ஈவினிங் போல் வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததும் ஸ்நாக் வந்து நான் இந்த மாதிரி எதனா ஒன்று செஞ்சு கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் இருந்தால் ஃப்ரூட்ஸை கூட கட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லோட்டஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, மக்கானான்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, கிட்ஸுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், பட்டரில் வந்து சால்ட்டை போட்டு லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்துருவேன். இதில் வந்து நம்ம காரமாக வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் கூட நம்ம ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை ஸ்வீட்டாக வேணும்னா கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணி அதை கேரமலைஸ் பண்ணதுக்கப்புறம் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பர் ஸ்நாக் வந்து ஈஸியாக ஈவினிங்கில் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக 5 மணி போல் தான் நான் வந்து அந்த ஆறின துணியெல்லாம் எடுத்துகிட்டு மடித்து வைக்கிறதுக்கு வருவேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து எதனா ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு வந்தால் தான் வந்து நான் இந்த வேலையை பண்ண முடியும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா பின்னாடியே வந்துடுவாங்க. இப்போ சார்வி வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் என் பின்னாடியே வர ஆரம்பிச்சிடுவான். ஸோ அதனால் அவங்களுக்கு எதனா சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வேலை பண்ணேன் அப்படின்னா என்னை கொஞ்சம் வேலை பண்ண விடுவாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸில் ரொம்ப ஈஸியாக பண்ணுற ரெசிப்பியாக அதுவும் கிட்ஸுக்கும் தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குற மாதிரி தான் நான் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா வீக்கெண்ட்ஸில் நல்லா பண்ணி அந்த 2 நாள் நல்லா சாப்பிடுவோம். ஆனால் வீக் டேஸில் அந்த மண்டே டு ஃப்ரைடே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வேலையும் பண்ணிவிட்டு குக்கிங்கும் பண்ணிவிட்டு மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு டைம் நிறைய போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளாக சிக்கன் கிரேவி தான். அதுவும் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஜஸ்ட்டு தயிர், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன், அதுக்கப்புறம் அதில் வந்து கொத்தமல்லி போட்டோன்னா கொத்தமல்லி நிறைய போடும்போது நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும் அப்படிங்கிறதுனால ஒரு 15 மினிட்ஸ் நான் மூடி வச்சிட்டேன் அப்படின்னா நல்லா குக் ஆகிடும். ஸோ எனக்கு டின்னரும் வந்து சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நாளும் ஒரு விதமாக எனக்கு டிஃப்ரெண்ட்டாக போயிட்டே இருக்கும். ஒன்ஸ் நம்ம ரொட்டீன் வந்து செட் பண்ணுற வரலாம் தான் அதை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை டெய்லி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கே அது தானாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சார்விக்கு ஃபுல் டேங்கிறது கொஞ்சம் ரொட்டீனில் வந்து எங்களுக்கு சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் அதையும் கூடிய சீக்கிரம் ப்ராப்பராக பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணும்போது எனக்கு அதுவுமே செட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் டின்னர்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா எங்கள் டேவும் சூப்பராக போயிருந்துச்சு. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும், அதே டைமில் மோட்டிவேட்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எப்பவும் போல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. மறுபடியும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். Until then, bye from Nisha. Take care.